ஜீவனுள்ள தேவனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் காலை நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 49ஆம் சங்கீதத்தை தியானிக்க இருக்கிறோம். இந்த சங்கீதம் ரொம்ப வித்தியாசமான ஒரு சங்கீதம். இந்த சங்கீதம் திரும்பவுமாக கோராகின் புத்திரருக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் என்று சொல்லி தலைப்பிடப்பட்டிருக்கிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இந்த சங்கீதத்தினுடைய முதல் 4 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள். பூமியின் குடிகளே, சிறியோரும் பெரியோரும் ஐஸ்வர்யவான்களும் எளியவர்களும் ஆகிய நீங்கள் எல்லாரும் ஏகமாய் செவி கொடுங்கள். என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். என் செவியை உவமை மொழிக்கு சாய்த்து என் மறைபொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன். சங்கீதக்காரனுடைய வார்த்தைகளை கவனிங்கள். பொதுவாக எல்லா ஜனங்களுக்கும் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அவர் ஆரம்பிக்கும் பொழுது எல்லாரும் கேளுங்கள், பூமியில் வாழ்கிற எல்லாரும் கேளுங்கள், சிறியோரும் பெரியோரும் கேளுங்கள், ஐஸ்வர்யவான்களும் ஏழைகளும் எளியவர்களும் எல்லாரும் கேளுங்கள். அப்ப எல்லாருக்குமான செய்தி. அவர் சொல்லுகிறார், நான் ஞானத்தை பேசுவேன், என் இருதயம் உணர்வை தியானிக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார். அடுத்தது, என் செவியை ஊமை மொழிக்கு சாய்த்து என் மறைபொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன். சுரமண்டலம் என்று சொல்லுவது ஹார்ப், கினோர், கிண்ணறம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கிண்ணறம் தான். இந்த கிண்ணறத்தின் மேலே மறைபொருள் எப்படி வெளியாகும் என்கிற ஒரு கேள்வி நீங்கள் கேட்டு பார்க்க வேண்டும். இதை தொடர்ந்து இந்த சங்கீதக்காரனுடைய வார்த்தைகளை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த சங்கீதக்காரன் ஒருவனுடைய செல்வம் அவனை காப்பாற்றாது. ஒரு மனிதனுடைய ஆத்துமாவை செல்வத்தை வைத்து, பொருளை வைத்து, பணத்தை வைத்து விலைக்கு வாங்க முடியாது. ஒருவன் மரிக்கும் பொழுது அவனுடைய செல்வம் அவனோடு கூட செல்லாது. ஒருவனுடைய ஆத்துமா விலையேற பெற்றதாய் இருக்கிறது. அந்த ஆத்துமாவை மீட்பதற்கு ஆண்டவர் ஒருவராலே முடியும். ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்கிற ஒருவர் இருக்கிறார். ஆகையினாலே நீ உன்னுடைய ஆத்துமாவை ஆண்டவரிடத்துல ஒப்புக்கொடு என்று சொல்லுவதால் இந்த சங்கீதத்தினுடைய முழு கருப்பொருளாக இருக்கிறது. ஆகையினால இந்த சங்கீதத்தை நீங்கள் படிக்கும் பொழுது ஒருவனுடைய ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாய் இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார். அது செல்வத்தினால் ஒருபோதும் முடியாது, ஐஸ்வர்யத்தினால் ஒருபோதும் முடியாது. அந்த ஆத்துமாவை மீட்பதற்கு ஆண்டவர் மட்டுமே முடியும் என்று சொல்லி இந்த சங்கீதத்தில் சொல்லி முடிக்கிறார். இந்த ஆத்தும மீட்பை இவர் சொல்லுகிறார்ல, இந்த ஆத்தும மீட்பை சொல்லுகிற இவர் மறைப்பொருளிலே சுரமண்டலத்திலே என் மறைப்பொருளை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு தெரியும், சங்கீதங்கள் மெஸ்ஸியானிக் சாம்ஸ் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. சில சங்கீதங்கள், அதாவது நம்முடைய மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்காக சொல்லப்படுகிற சங்கீதங்கள் இருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். சுரமண்டலத்தில் மறைந்திருக்கிற மறைபொருள் யார் என்று கேட்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது கலிலேயா கடலிலே பிரசங்கம் பண்ணினார். அதாவது கலிலேயா கடலை சுற்றி இருக்கிற அத்தனை நகரங்களிலும், தெருக்களிலும், ஊர்களிலும், கிராமங்களிலும் அவர் பிரசங்கம் பண்ணினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆமாவா இல்லையா? எஸ், தட் இஸ் ட்ரூ. இவர் கலிலேயா கடலில் பண்ண பிரசங்கம் என்ன பிரசங்கம், எப்படிப்பட்ட பிரசங்கம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தினுடைய 4ஆம் அதிகாரத்தினுடைய 13 to 17 வசனங்களை நீங்கள் உன்னிப்பாய் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், அதிலே 13ஐயும் 14ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். நாசரேத்தை விட்டு செபுலோன், நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே. கவனித்தீர்களா? நாசரத்தை விட்டு அவர் எங்கே வருகிறார் என்று சொன்னால், கடற்கரை அருகில் உள்ள யோர்தானுக்கும் அப்புறத்தில் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் என்கிறதான இடத்திற்கு அவர் வருகிறார்.
இங்கே வந்து அவர் என்ன பிரசங்கம் பண்ணுகிறார்? மனம் திரும்புங்கள் என்கிற செய்தி அவர் சொல்லுகிறார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். மனம் திரும்புதலினுடைய முக்கியத்துவம் என்ன? ஒரு மனிதனுடைய ஆத்தும மீட்பு, ஆத்தும ரட்சிப்பு. எதனால் முடியாது? அது செல்வத்தினால், ஐஸ்வர்யத்தினால் முடியாது. ஆத்துமாவை ரட்சிக்க வல்லவர் யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மறைப்பொருள் யார்? இயேசு கிறிஸ்து. எதிலே வெளிப்பட்டது? சுரமண்டலத்திலே. கலிலேய கடலுக்கு ஒரு பேர் கிண்ணற கடல் என்று பெயர். சி ஆஃப் ஹார்ப். அதாவது ஒரு ஹெலிகாப்டர்ல நீங்கள் பறக்கும் பொழுது கலிலேய கடலை நீங்கள் படம் பிடித்தால் கிண்ணற வடிவில் தான் இருக்கும். நீங்கள் இப்பொழுது ஒரு படத்தை பார்க்கிறீர்கள், கலிலேயா கடல். அந்த கலிலேய கடல் மேலே ஒரு கிண்ணறம் வைக்கும் பொழுது எந்த அளவிற்கு அந்த கிண்ணறம் கலிலேய கடல் மேலே அழகாக பொருந்துகிறது என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். ஆகினால கலிலேய கடல் என்று சொல்லி அழைக்கப்படுகிற அந்த கடலுக்கு இன்னொரு பெயர் என்னவென்று கேட்டால் சி ஆஃப் கினோர், கிண்ணற கடல் என்று பெயர். இந்த கிண்ணறம் என்று சொல்லி அழைக்கப்படுகிற இந்த கிண்ணற கடலிலே வெளிப்பட்ட மறைபொருள் நம்முடைய இரட்சகர், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி பிரசங்கிக்க தொடங்கினார். யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய வார்த்தை அறிக்கை செய்து மனம் திரும்புகிறார்களோ அவர்கள் ஆத்தும மீட்பை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அழியாத ஆத்துமா மீட்கப்பட வேண்டியதனுடைய அவசியத்தை நீங்களும் நானும் உணர்வோம் என்று சொன்னால், இந்த உலகத்திலே உலகத்தார் எண்ணுவதைப் போலவோ, நினைப்பதைப் போலவோ, சிந்திப்பதைப் போலவோ சிந்திக்காமல் கர்த்தருக்கேற்ற ஒரு பக்தியுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதக்காரன் எல்லாரையும் கூப்பிடுகிறார். எல்லாரும் கேளுங்கள், பெரியோர், சிறியோர், ஐஸ்வர்யவான், எளியவர்கள், எல்லாரும் கேளுங்கள், என் வாய் ஞானத்தை பேசும். எது ஞானம்? ஆத்துமா வெளியேற பெற்றது. ஆத்துமாவை ஐஸ்வர்யத்தினால் ரட்சிக்க முடியாது. ஆத்துமாவை ரட்சிப்பவர் ஆண்டவர் ஒருவர் தான். அந்த ஆண்டவர் யார்? இயேசு கிறிஸ்து தான். இதுதான் ஞானம். இந்த ஞானத்தை தான் சங்கீதக்காரனுடைய வாய் பேசிற்று. ஆம் பிரியமானவர்களே, வெளியேற பெற்ற ஆத்துமாவை ரட்சிக்க வல்லவராகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மனமகிழ்ச்சியின் காலை பொழுதிலே தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று கூடி எங்களுடைய ஆத்தும ரட்சிப்பு வெளியேற பெற்றது என்பதை அறிக்கை செய்து, ஆண்டவரே, அதை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய பணம், பொருள், செல்வம், ஐஸ்வர்யம், புகழ் எதினாலும் எங்களுடைய ஆத்துமாவை எங்களால் ரட்சிக்க முடியாது. ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமையுள்ளவர் எங்களுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொன்ன ஆண்டவர். ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்புவதற்கு இந்த காலவெளியிலே இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தையும் வைத்திருக்கிறது என்பதை அறிந்து எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும், வழிநடத்தும். சகல துதி, கன, மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மனோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.